வணக்கம். கிடைத்ததை விரும்பு. இதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லப் போற கதையோட தலைப்பு. கே கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்கங்க. கிடைத்ததை விரும்பு. ஒரு நாள் உதயனுங்கிறவன் தான் சொந்த ஊருக்கு வராங்க. வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்க்குறான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே காத்துட்ருக்கு. ஆமாங்க, உன்னோட ரொம்ப நெருங்கிய நண்பனான கந்தசாமி அங்கே அந்த பேருந்து நிலையத்தை குப்பைகளை கூட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவன் நேராக போகிறான் கந்தசாமிகிட்ட. டேய் கந்தா, இது என்ன கோலம்டா? நான் உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லையேடா. நீ ஏண்டா இப்படி வாழிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். நீ ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராக ஐடி ஆஃபீஸ்லேயோ உட்காந்துருப்பேன்னு நினச்சா இப்படி நீனு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோன்னே உடனே அவன் சொல்கிறான், எதுவும் கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிட்டு போக வேண்டியது தானடா அப்படின்னு சொல்கிறான் கந்தசாமி. உடனே எப்படிடா இப்படி அப்படின்னு, டேய் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிற கேட்குறியா அப்படின்னு கேட்குறான் கந்தசாமி. அடேடே, பள்ளி காலத்திலேருந்தே நீ இந்த குட்டி கதை சொல்கிறத விடவே மாட்ட, இப்போவும் தொடர்றியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களுக்கு தான் கதை சொல்ல முடியுமா குட்டி கதைங்க? நானும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, பறவைங்கள்லாம் ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரமாக ஒன்று குடிச்சா. அதில் காகம் இருக்குது பாருங்க, அது மற்ற பறவைகளை பார்த்து, அடேடே இந்த மாதிரி நாம் மாறினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பார்த்து சொன்னா, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கணும்? குயிலே, என்னை போல தானே நீ சின்னதாக இருக்க, நீ அழகாக பாடுறப்ப நான் ஏன் பாடக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே குயில், நீ பாடு, நீயும் என்னை போல் இனிமையாக கற்று நீ இனிமையாக கூவுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னுச்சான் அந்த குயில். உடனே இதுவும் தன் குரலை மாற்றிக்கொண்டு கூ கூ என கத்த பார்க்க, ஆனால் அதன் குரல் கா கா என்றே கத்தியது. உடனே அது மனமுடைந்து போய், உடனே இது எனக்கு சரியாக வரல, சிச்சி இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு திரும்பி பார்க்குதான். அங்கே மயில் உட்கார்ந்துருக்கா. அந்த தொகை விரித்த மயிலை பார்த்தோன்னே, ஏ மயிலே, நீ மட்டும்தான் தொகை விரித்து ஆட முடியுமா? என்னால் ஆட முடியாதா? நானும் ஆடப்போகிறேன் அப்படின்னுச்சான் காகம். உடனே மயில் அதை பார்த்து, ஆடேன், உன்னால் முடிந்தால் ஆடேன், நான் சந்தோஷப்படுகிறேன் என்றதான் மயில். உடனே இது தன் ரெக்கைகளை தூக்கி ஆட பார்த்தது. ஆனால் அதால் ஆட முடியலையா அந்த காக்காவால். அது மட்டும் இல்லைங்க, அது கண்களை இப்படியும் அப்படியும் மயிலாட்டம் அழகாக பண்ணுவோன்ட்டு பார்த்தா அது கண்களும் சாய்ந்து கொள்ளுது. உடனே நமக்கு பாவனையும் வரல, நடனமும் வரல, இது முற்றிலும் நமக்கு வராத ஒன்று நினச்சிட்டு திரும்பி பார்க்குதான். அங்கே வாத்து தண்ணியில் நீந்தி போயிட்டு இருக்கான். நான் வாத்தை போல் தண்ணீரில் நீந்த போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்குதான். ஏய் வாத்தே, நீ மட்டும்தான் நீந்த கற்றுக்கொண்டாயா? நானும் இந்த நீந்த போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட ரெக்கைகளை அடித்து உள்ளர போதான். ஆனால் அதுக்கு குளிர் தாங்கலையாம். வெளியில் வந்து சடசடன்னு தன் ரெக்கைகளில் இருக்கும் தண்ணியை வெளியில் தள்ளி, ஐயோ எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சோகமாக போய் மரத்து மேலே உட்காந்துக்குச்சா. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருந்துக்கிட்டு, ஏண்டா இப்படி பண்ணுற, உனக்கு என்ன வருதோ அதை செய்ய இந்தா அப்படின்னு சொல்லி அம்மா அதை தடவி கொடுத்து கொஞ்சம் தானியங்களையும் கொடுத்துச்சா சாப்பிட்றதுக்கு. தானியங்களை வாங்கின காகம் அதை தான் மட்டும் உண்ணாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த பறவைகளுக்கெல்லாம் வீசிச்சா. எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுச்சுங்களாம். உடனே அவங்க அம்மா, இதை பார், இதெல்லாம் உனக்கு வருது, வரதை செய்ய அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வேகமாக இது பறக்க போகிறப்ப அங்கே பார்க்குதான் ஒரு செத்த எலிங்க வழியில் கிடக்கா. அந்த செத்த எலியோட துர்நாற்றம் தாங்க முடியாமல் மற்ற பறவைகள்லாம் உட்கார்ந்துருக்கப்ப இது அவசரமாக போய் அதோட வாழை பிடிச்சி எடுத்துக்கொண்டு போய் தூரம் எரிஞ்சிட்டு லேசாக கொத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு அடிச்சிச்சு நல்லா இல்லைன்ட்டு திரும்பவும் வந்துடுச்சான். ஆனால் அந்த துர்நாற்றம் அங்கேருந்து போயிடுச்சான். உடனே அவங்க அம்மா சொன்னான், உனக்கு தெரிந்ததை நீ செஞ்ச, அதை உனக்கு இப்போ மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொன்னிச்சான்.
நீ முயற்சி செய்யாமல் இல்லை, முயற்சி செஞ்ச. ஆனால் உன்னால் முடியலங்கிறப்ப ஏன் மனசு ஒடிஞ்சு மூலையில் உட்காராம நீயும் மற்ற பறவைகளைப் போல சந்தோஷமாகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அம்மா. உடனே சந்தோஷமாக காக்கா பறந்து போச்சா. அந்த மாதிரி தாண்டா இதுவும் அப்படின்னு சொல்கிறான் கந்தசாமி. நானும் முயற்சி செய்யாமல் இல்லை, நானும் எல்லா வேலைக்கும் முயற்சி செஞ்சேன், படித்தேன். என் படிப்பு எனக்கு சரியாக வரலை. ஆனால் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால் மனசு ஒடிஞ்சு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு திடீர்னு மனசில் ஏன் நமக்கு தெரிஞ்ச நாம் செய்யக்கூடாது அப்படின்னு தோணவும் எங்கள் அப்பா செஞ்ச இதே தொழிலை நானும் எடுத்துக்கிட்டு இதோ இப்போ சந்தோஷமாக இருக்கேன்டா. குப்பையை கூட்டினா என்ன, இதையும் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான். சொல்லிட்டு நீண்டா என் கதையை கேட்டியே, உன் கதையை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான் உதயனை பார்த்து கந்தசாமி. உடனே உதயன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் தெளிவில்லாமல் தான் இருந்தேன், இப்போ தெளிவாயிட்டேன். எனக்கும் நான் படித்த படிப்புக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் தான், வேலையில்லா பட்டதாரியாக தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் எங்கள் அப்பா விவசாயத்தை வந்து பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதில் எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. நாம் படிச்சிருக்கோம், நாம் ஏன் விவசாயத்தை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப இதோ உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டேன். சரி, நானும் இனிமேல் இந்த ஊரில் விவசாயம் தாண்டா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நன்றிடா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறேன். ஆமாங்க, நம்ம முயற்சி தான் பண்ணுறோம், ஆனால் கிடைக்கலைங்கிறதுட்டு அழுதுகிட்டு மூளையில் உட்காராமல் கிடைச்சதை விரும்பி நம்ம செய்யலாம்ல. நன்றி, வணக்கம்.